Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ரொம்ப சாஃப்ட்டான பன் ரெசிபி தாங்க. இது எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பன் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு yeast எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து sugar 5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. sugar இந்த அளவு கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைனா எக்ஸ்ட்ரா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 100 ml அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் வந்து ரொம்பவும் ஆறி போய் இருக்க கூடாது. கொஞ்சம் வெதுவெதுப்பாவே நீங்க எடுத்துக்கோங்க. அப்பதான் ஈஸ்ட் வந்து சீக்கிரமா ஆக்டிவேட் ஆகும். இத நல்லா mix பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகற வரைக்கும் ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் ஆயிட்டு திறந்து பார்த்துக்கலாம். பாருங்க, ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு நமக்கு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். நெக்ஸ்ட் வந்து பன் செய்யறதுக்கு தேவையான மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் வந்து 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துர்க்கேன். இது வந்து ஹோம்மேட் பட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்த ஈஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வழக்கமாக சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அந்த பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் லூஸாகவே மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப கையில் ஒட்டுச்சு அப்படின்னா கீ இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து மாவு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற விட்டுறலாம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாவு வந்து அப்படி நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 45 நிமிஷமாக ஆயிட்டு இப்போ திறந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாவு வந்து 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி லேசாக பசைஞ்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் ஏரியாவில் இந்த மாதிரி மாவு தூவிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பசைஞ்சு வச்ச மாவை இதில் வச்சுட்டு இப்போ இதில் வச்சு லேசாக பசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு கையில் ஒட்டுறதா இருந்துச்சுன்னா கையில் நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மாவை இந்த மாதிரி இழுத்து நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே 2 கையும் வச்சு நல்லா நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா உருட்டின பிறகு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து ஒரு 5 பீஸ் இல்லைன்னா 6 பீஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அகலமான ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாவு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எந்த கிராக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து அகலமான ட்ரே இல்லைன்னா கூட இட்லி பாத்திரம் மூடி இருந்தால் கூட அதில் கூட செய்யலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா ஹீட் ஆன பிறகு அது உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு, உங்கள் ஸ்டாண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு கிண்ணம் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மேலே வந்து இதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு மேலே நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு 35 நிமிஷத்துக்கு பிறகு இதை திறந்து பார்த்துக்கலாம். இது வந்து நல்லா வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு டூத்பிக் இல்லைன்னா நைஃப் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு எதுவும் ஒட்டாமல் வரணும். இப்போ வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. உள்ளே பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், அப்படியே நம்ம பேக்கரியில் உள்ள பன் மாதிரி சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.